சார், பழனி பாபா எப்பயுமே ஒரு பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்காரு. நீங்க அவரை பத்தி அதிகம் தெரிஞ்சவர். அவரை இளைஞர்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு இன்ஸ்பிரேஷனா இல்ல நிறைய விமர்சனத்துக்குள்ளான ஒரு நபரா? இல்லை, பழனி பாபாவை பற்றி ஒரு சிறைத்துறை அதிகாரி ஒருமையில் பேசுகிறார். ஓகே. நம்ம அவன் இவன்லாம் பேசுகிறார். அவர் ஒன்றும் கொலை குற்றவாளியோ அல்லது கிரிமினல் குற்றவாளியோ அல்லது ஒரு பொருளாதார குற்றவாளியோ ஆயுத கடத்தல் குற்றவாளியோ இப்படி எந்த விதமான குற்றவாளியும் கிடையாது. மக்கள் அஞ்சி நடுங்குகிற குற்றங்கள் புரிந்தவர் இல்லைன்னு சொல்லுவார். ஆமா. அப்ப அது போன்ற குற்றவாளிகளைத்தான் ஒருமையில பேசணும். ஒரு சிறைத்துறை அதிகாரிக்கு அதுதான் அழகு. அப்போ அந்த அதிகாரிக்கு பழனி பாபா என்கின்ற ஒரு மனிதரை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை. குற்றவாளிகள் என்பவர்கள் கிரிமினல் குற்றவாளி, அரசியல் குற்றவாளி. நானும் பல முறை சிறைக்கு போயிருக்கேன். ஏதோ கஞ்சா வித்தோ, சாராய வித்தோ, அபின் வித்தோ, இல்லை செயின் ஸ்நேச்சிங்லாம் உள்ள போல அரசியலுக்காக உள்ள போயிருக்கேன்.